இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் வரத்தை குறித்து பார்ப்போம். நான்காவதாக நமக்கு கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அநேக வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக வியாதிப்பட்டவர்களை அவர் குணமாக்க வந்தார் என்று சில காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு குணமாக்குற வரத்தை தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை மூலமாய் நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் இதை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். நம்மளை கர்த்தர் குணப்படுத்துகிறவர். எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, அதை தேவன் குணப்படுத்துகிறார். அதை அந்த ஆவியினாலே வைக்கிறார். நாம் ஏற்கனவே 3வது இந்த வரத்தை குறித்து பார்க்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருந்தது, ஆவியிலே நம் ஊற்றப்பட்டது போல அதே ஆவியிலே தேவன் என்ன செய்கிறார்? குணமாக்குற வரமும் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. அதுபோல நம் வேதத்திலிருந்து குணமாக்குற வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆனால் அது குணமாக்குற வரம் உங்களிடத்தில் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆண்டவரே குணப்படுத்துவார். ஆமென். அப்படியே இந்த சத்தியத்தின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.